இனிமே ரிவெஞ்சுக்கு போயிட்டு நீ பேசுவீங்க. இந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லைண்ணா. டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே நாங்கள் முதல்ல பவுலிங் வரும்னு சொன்னாங்க. பவர் பிளேலேயே சிஎஸ்கே பவுலிங் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் கோலியோட விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார். படிக்கல்லாம் வந்தால் ஒரு 50 டிபெண்டானு செம்ம ஃபார்மில் இருக்கார். அதுக்கப்புறம் கேப்டனும் டிம் டேவிடும் சேர்ந்து ஆடுனாங்க பாருங்க. அடிச்சா அடி பிச்சா இடி. சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு பாட கட்டிட்டானுங்க. டிம் டேவிட் யாரையா நீ எங்க இருந்தியா வந்திருக்க? சரியான அடி. அடிச்சா 6 மட்டும் தான் டிப்புன்னு ஒத்த கால நினைக்கிறாரு. 65 பால்ல 70 ரன்னு. அப்பா ஆர்சிபி 250 ரன்னு டார்கெட் வச்சாங்க. பழக்கம் போலே சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் பவர் பிளேலே காலி. நீங்களே போயிட்டீங்க, நான் மட்டும் இருந்தேன் என்ன பண்றேன்னு ஆயுஷ்மாத் ரேவும் காலி. சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சஃப்ராஸ் கான் சூப்பரா ஆடி 50+ ரன் அடிச்சாரு. அப்படியே ஒரு நிமிஷம் சுரேஷ் ரெய்னாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவந்துபே வந்தாரு, ஜேனி வவுத்தன் வந்தாரு, பிரசாந்த் வீர் வந்தாரு. கடைசியா மேத் இன்டர்வியூலும் பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆனா என்ன பண்ண 207க்கு ஆட போயிட்டாங்க. இதனாலே ஆர்சிபி 43 ரன் வித்தியாசம் வின் பண்ணிட்டாங்க.